interesting question. I have to give it to you. 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ தண்ணி இருந்தது. Okay, that was also a man-made disaster. And today, there is no water. This is also a man-made disaster. அந்த ரியாக்ட் பண்ணவே நினச்சி தான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியறது. But that's okay, people make mistakes. வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸோட ரீலிங் இன் செக்மெண்ட். டுடே வி ஹாவ் டைரக்டர் ஆக்டர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். நாங்கள் ஹவுஸ் ஓனர் அப்படிங்கிற படம் வரப்போகுது, ஸோ அதை பற்றி பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் ஒரு சில கொஸ்டின்ஸ் பிஃபோர் தட். ஆரோகணம், நெருங்கிவா முத்தமிடாதே, அம்மணி, 3மே ஃபிலிம்ஸ் விச் வேர் லைக் அப்சர்வ்ட்லி லவ்ட் பை கிரிட்டிக்ஸ். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வை டு திங்க் கிரிட்டிக்ஸ் லவ் யூ ஸோ மச்? வணக்கம் அண்ட் ஹாய். ஐ ஃபீல் 3 படத்துலேயுமே ஏதோ ஒரு கண்டென்ட் வைஸ் ஒரு ஸ்பார்க் அதில் இருந்தது. அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தேவர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ். ஓகே, விச் இஸ் வாட் எக்ஸைட்டட் கிரிட்டிக்ஸ். ஐ ஃபீல் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் இல்லைன்னா ஜென்ரல் பப்ளிக் எப்படி க்ரூம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு படத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒன்று இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்டார் இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட் இருக்கணும், 100 crores கிளப்பில் இருக்கணும், அந்த மாதிரியான காஸ்மெட்டிக் திங்ஸ் தான் ஒரு படத்தோடு ப்ளஸ்ஸாக நினைக்கிறதுக்கு க்ரூம் பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ். இப்போ அதில் என்ன ஃப்ளாஸ் இருந்தால் கூட அதில் இருந்த கண்டென்ட்டும் அதில் இருந்த அந்த ஸ்பார்க்கும், இந்த கேரக்டரைசேஷன்ஸ், or I think what people liked was the portrayal of a mental condition in Arohanam. நெருங்கிவா முத்தமிடாதேல அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்ங்கிறது, இட்ஸ் சம்திங் which you can't guess. and இருக்கிற கேரக்டர்ஸும் நிறைய கேரக்டர்ஸும் இருந்தது, and you had to criss cross between those characters and அவங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் இருந்தது. கரெக்ட். And third film அம்மணியை பொறுத்த வரைக்கும் I think people loved the performances. Okay. I think all the films people liked the performances. Yes. So ஒரு நல்ல படத்துக்கு என்னெல்லாம் இருக்கணும்னு கொஞ்ச நாள் முன்னாடி மக்கள் நினைச்சாங்களோ, கிரிட்டிக்ஸ் இப்போவும் அதே தான் நினைக்கிறாங்க. பட் மக்களை தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது மாறிட்டு வருது. இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பெருசாக ஜெயித்த படங்கள் எல்லாமே வந்து கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ். அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அரைச்ச மாவை அரைச்சா மக்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆனாலும் ஸ்டார் ஆனாலும் புறக்கணிச்சிடுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் ட்ரெண்ட். இப்படி வந்து உங்களோட உங்களோட கதைக்களமே வந்து எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோரிஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னிருந்தீங்க. ஐ ஆல்சோ see it as films that are based around people. பீப்புளை சுற்றி இருக்கிற 3 கண்டென்ட்டுமே பீப்புளை சுற்றி இருக்குது. இட்ஸ் நாட் there are stories and then there are people inside stories and then there are people whose stories are told. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு வந்து உங்களோட அந்த பீப்புள் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ஆர் யூ அட்ராக்டட் டு பீப்புள் இன் ஜென்ரல் அண்ட் தேர் ஸ்டோரிஸ்? எஸ், என்னோட I'm a very people's person. எனக்கு I get excited when I see emotions. I'm a very emotional person also. So அதனால I come from a very big family and so அதோடு இருக்கும் இல்லையா. அப்போ and I like to interact with people. I like to interact with people, as I said. And also என்னோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து எனக்கு இந்த அனலைஸ் பண்ண பிடிக்கும். இப்போ ஒருத்தர் பார்த்தோம்னா அவரை ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட் வில் பி ஹிஸ் பேக்ரவுண்ட், எங்கேருந்து வராங்க, வை ஹி இஸ் பிஹேவிங் திஸ் வே, அவரோட ஃபேமிலி எப்படி இருக்கும், இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் அது ஸ்டோரி ஐடியாஸாக கன்வெர்ட் ஆகுறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி தட்ஸ் அ ரீசன். தட் இஸ் அ வெரி ஆக்டர் திங், ரைட்? ஒருத்தர் ஸ்டடி பண்ணுறது, ஒருத்தர் பார்க்குறது, அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட மென்டாலிட்டி, தாட் ப்ராசஸ், இதெல்லாம் வந்து வெரி ஆக்டர் திங். ஸோ நீங்கள் ஆக்டர்லேருந்து டேரக்டராக ஆகும்போது do you think like that acting helped you in direction, இல்லாட்டி முதலேருந்தே நான் டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்தீங்களா? நான் ஆக்டர் ஆகணும்னு நோக்கம் இருக்கல, எனக்கு டைரக்டர் ஆகணும்னு இருக்கல. சினிமாக்குள்ளே வருவேன்னே எனக்கு தெரியாது. ஒரு 10 years பேக் ஒரு 12 years பேக் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எந்த சம்மந்தம் இல்லாமல் சினிமா, ஓகே சினிமா அவ்வளோதான், தட்ஸ் இட். அவ்வளோ படங்கள் கூட பார்க்க மாட்டேன். ஸோ எவ்ரி திங் வாஸ் அ ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் ஃபார் மீ. பட் வென் ஐ டூ சம் அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்ட்ரெஸ்ட் டு பி வித், ஐ எம் அ பிஸ்னஸ் பர்சன், ஐ எம் அன் ஆண்டர்ப்ரனர். அதனால நிறைய ஐ ஹவ் பீன்
இன்ட்ராக்டிங் வித் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அது ஆக்டர் ஆகிறதுக்காகவோ டைரக்டர் ஆகிறதுக்காகவோ பண்ணுறது கிடையாது. அது நேச்சுரலாகவே ஒரு குவாலிட்டி ஒரு கேரக்டரிஸ்டிக் அப்படி சொல்லலாம். அதுதான். ஸோ பட் இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் இந்த ஸ்டோரி ஐடியாஸ் எல்லாம் வந்தப்போ என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணுறது தான். ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியாது. நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில், எனக்கு ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. ஐ ஹேவ் நாட் ஈவன் ரியலைஸ்ட். என்னோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எனக்கு ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குன்னு கூட தெரியாது. ஆரோனத்துக்கெல்லாம் ஷார்ட் டிவைட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு சீன் எடுத்து எனக்கு பயமாக இருக்கும், நான் இதை எப்படி டிவைட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஈவன் டில் அம்மணி ஷார்ட் டிவிஷன் வாஸ் சம்திங் விச் வாஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். ஐ யூஸ் டு ரியலி ஸ்ட்ரகிள் டு டூ தட். ஐ நோ வாட் மை பிக்சர் ஹேஸ் டு பி. உங்களோட சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஹெல்ப் யூ a lot in all those things. yes for me. ஆனால் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அதுதான் சரி இப்படி ஒத்துக்க மாட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ இட் மை செல்ஃப். ஐ டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் தட். தப்பு பண்ணாலும் நான் இப்படி பண்ணிக்கிறேங்கிற ஒரு ஆட்டிடியூட் தான். அப்போது அதனால எனக்கு எப்படின்னா அந்த ஷார்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உள்ள. பட் என்கிட்ட மிஷ்கின் சொல்லியிருந்தார், என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் நான் டைரக்ஷனுக்கு பண்ணுறத ஒரு நாள் முன்னாடி ஹி விசிட்டட் அஸ் அண்ட் ஹி டோல் மீ, லக்ஷ்மி எனக்கும் அப்படி தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு டே போய் 6 மணி நேரம் கதவை சாத்திட்டு உட்காந்து அழுனேன். 2 நாள் பாட்டு மாஸ்டர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷார்ட் எப்படி டிவைட் பண்ணுறது தெரியல. ஸோ ஒன்றும் கவலை இல்லை, உனக்கு என்ன தோணுச்சோ ஷார்ட்டை வை. It's your baby, it's your vision. You have to call your shots. Wear high heels, take a book in your hand and don't show that you don't know anything. ஆமா, வெள்ளை யாருக்கும் தெரியாது. நமக்கு 1000 குறை தெரிஞ்சாலும் வெள்ளை இருக்கிற மக்களை பார்க்கும்போது ஓய் சம ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால பட் எனக்கு அப்படி முடியாது. ஐ டெல் மை சினிமாட்டோகிராஃபர்ஸ், ஐ நோ எனக்கு தெரியாது, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ். ஐ வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சி. ஸோ ஷார்ட்டை வச்சுட்டு இப்படி வைக்கும்போது எனக்கு தெரியும், இல்லை திஸ் இஸ் நாட் த ஷார்ட் ஐ வாண்ட். I want the character to be, to have more prominence. So I like lot of close-up shots. ஆமா I love I had it as one of my questions. உங்களோட love with close-up shots ஏன் அப்படிங்கிறது. I love close-up shots. Okay. And அப்போ I used to tell them, இல்லை எனக்கு இன்னும் ப்ராமினெண்ட்டாக வேணும். அண்ட் காம்போசிஷன் சரி இல்லைன்னா அது என்ன போடணும், என்ன லென்ஸ் போடணும்னு அப்போ தெரியாது. பட் ஐ வில் சே நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். எனக்கு இது பிடிக்கிறதில்ல, மாற்றிருங்க, வேற மாற்றுங்க. அப்படி தான் ஆரம்பிச்சுது. பட் நவ் ஐ நோ, இந்த லென்ஸ் போடுங்க, எனக்கு இங்கே ஆங்கிள் வைங்க, இந்த ரேஞ்ச் வைங்க, இதுக்கப்புறம் இதுதான் ஷார்ட்டுன்னு நான் when I take up a scene, I know how I'm going to divide the shots. இப்ப ஹவுஸ் ஓனர்ல you knew what it was. ஹவுஸ் ஓனர்ல தான் தெரிஞ்சது. ஹவுஸ் ஓனர்ல தான் I know this is my scene. இதுதான் structure of the scene. ஈவன் எடிட் டேபிளில் கூட ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுக்கு எனக்கு பிடிக்காது. எடிட்டர் இஸ் அ வெரி வெரி கேப்பபிள் ஃபெலோ. ஸோ ஹீ வில் எடிட் இன் ஒன் மேனர் அண்ட் ஹீ வில் டெல் மீ, மேம் இது ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை நான் இப்படி எடுக்கலை, எனக்கு அப்படி பண்ணி கொடுங்க. Then sometimes I feel okay. இவ்வளவு நாள் சினிமாட்டோகிராஃபர் கூட சண்டை போடுனது, இந்த வாட்டி எடிட்டர் கூட சண்டை போடுவேன். இல்ல அப்பவும் எடிட்டர் கூட சண்டை போடுவேன். So the thing is, I want it to be, otherwise it's not my film. Correct. So even if you on the edit table, இப்ப நான் வந்து இந்த ஷாட் க்ளோஸ் அப்பா தான் இருக்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, அதுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு சீனை நம்ம எடுக்கிறோம், தேவையில்லாம ஒரு க்ளோஸ் போறதுக்கு அர்த்தமே இல்லை. Just because you want to cut, why should you cut? So probably என்னோட film making is very very simple. It's not complicated at all. உங்களோட edits பார்த்தா கூட so far like all these 3 films இது வரைக்கும் வந்த filmsலாமும் like you have slow edits, like you let the story கொஞ்சம் flow ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கட் ஆகும். Like it's not fast edits இருக்காது. No. Because for me it doesn't work. ரொம்ப fast edits it doesn't work for me. So obviously I won't like it. But with Prem, what has happened is he is also trained from Lenin sir school. Okay. So நிறைய வாட்டி நாங்க ஆர்கியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் if my idea is right, he will accept it. Or if his is better, then I'll accept that. But I don't take shoot unnecessary footage. I cannot afford to. எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஆச்சு இதுல? ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆச்சா? ரெடி லைக் கரெக்ட்டா 4 படத்துலயும்
ஒரு ஷாட் கூட நான் வேஸ்ட் பண்ணல. அன்கட் சீன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க இதுல. இல்ல எல்லாரும் கேக்குறாங்க என்கிட்ட. இல்ல ஒரே ஒரு மான்டாஜ் டைரக்டர்ஸ் கட்டும் இல்ல. ஆமா ஒரு மான்டாஜ் மட்டும் இருக்கு. அதுதான் இருக்கு என்கிட்ட. யூஸ் பண்ணாதது மத்த எல்லா ஷாட்ஸும் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து ஐ ரிமெம்பர் அட்டெண்டிங் த ப்ரெஸ் மீட் அண்ட் அப்போ வந்து சொல்லியிருந்தீங்க இது நான் 2015 சென்னை ஃப்ளட்ஸ் போது எனக்கு கேட்ட ஒரு அழகான ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இப்போ 2019 நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் அ 2-parter கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து ஹவு மச் இந்த ஸ்டோரியோட ரெலவன்ஸ் இன்னும் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நம்பர் 1. ரெண்டாவது வந்து இப்போ வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஃப்ளட்ஸும் போது உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருந்து இப்போ வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது how do you think they will also feel because every frame I remember you telling every frame of Houseowner as a water element to it அப்படின்னு. So 2-parter question, how do you see this? Very interesting question. I have to give it to you. Okay, first thing, this film is not about Chennai floods. Okay. So the relevance of the question e kadiyadu. Okay. So it is a universal subject on love and relationship and the nuances of relationships. Okay. That is my that gives me a kick. Okay. It gives me a high. Okay. So adha idiliyum. Okay. So adanal the relevance ngiradhu kavaliye kadiyadu. Anytime you watch Houseowner after 30 years you will still love it. Super. And you will still feel it's relevant. Right? So adonna. Second thing, the question you asked is about water and how would it look like, you know. At least one thing, very very strong point I feel is 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ்ளோ தண்ணி இருந்தது. Okay, that was also a man-made disaster. And today there is no water. This is also a man-made disaster. So doesn't mean that we never learn. So it's you can take so many things. I'm not here to ஒரு மெசேஜ் சொல்லவோ இல்லை சென்னை ஃப்ளட்ஸை ஞாபகப்படுத்தவோ இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் பீப்புளோட பெயினை வச்சு ஐ எம் ட்ரைங் டு ஒன் வே ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷனோ கிடையாது. நத்திங். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் வை இட்ஸ் ஸோ ரெலவெண்ட் இஸ் பிகாஸ் இந்த காலத்தில் கொஞ்ச நாளாகவே நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தோம். செட்பேட்டில் ஸ்வாதியோட இன்சிடென்ட் மாதிரியே மறுபடியும் ஒரு பொண்ணை வெட்டியிருக்கான். அதுக்கப்புறம் ட்ரிச்சியில் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குது. அண்ட் ஹி ஸ்டில் 20-year-old engineering student. The child died. Yes. You know, it's something we have, as a society we have to be ashamed. Yes. Unbelievable. 2 days back I met a youngster. அவங்க சிஸ்டர் எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க கவுன்சில் பண்ணுங்கன்னு. 3 years-ஆக ஒரு பொண்ணை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கான். ஹீ இஸ் மேட்லி இன் லவ் வித் ஹர். ஹீ சேஸ் அண்ட் அந்த கேர்ளோட ஃபாதர்கிட்ட நான் பேசினேன். அவர் சொல்கிறாரு நான் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் மேடம். அதுக்கு இவன் சொல்கிறான் இந்த பக்கத்துலேருந்து என்னை வெளியே வர முடியாமல் பண்ணிவிடுங்க, இல்லை வெளியே விட்டுட்டாங்கன்னா நான் அந்த பொண்ணை கொண்டுடுவேன்னு சொல்கிறான். நான் கேட்டேன் அவன்கிட்ட இதுதான்டா காதலா? நீ காதலிக்கிறேன்னு சொல்கிற. ஹவு கேன் யூ harm somebody you love? You know, this is not love. So in the idea yaru koduthathu? We have been celebrating stalking. We have been telling the boys that it's so much gettu if you spot your aalu and you know you mark your area and then you follow her and you know you make it happen. And ஒரு பொண்ணை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா அது பெரிய அவமானம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? I think cinema has played a major role. ஒரு படத்தை பார்த்து இன்னைக்கு ஒரு படத்தை பார்த்து நாளைக்கு தப்பு பண்ணுறாங்களான்னு இல்லை. ஒரு 20-30 years-ஆக நம்ம we've been celebrating wrong things. So இது மென்டல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்றீங்களா? Grooming, I feel. Grooming of you know ஒரு thought process or I would say giving an idea of what is love, which has been very very pathetic. I feel. So see 10 years-லாம் லவ் வந்துடும். ஃபஸ்ட்டு லவ்வே வந்து அட்ராக்ஷனே வந்து 5th standard படிக்கிறத வந்துடும். That's not, but that doesn't mean that you celebrate it on screen, right? ஒரு மாஸ் ஒரு மீடியமில் உட்காந்து வாட் வி ஆர் செலிப்ரேட்டிங்னு ஒன்று இருக்குல்ல. வயலன்ஸ் வந்து எதுக்கு சொன்னாங்க சென்சர் எதுக்கு வந்ததுன்னா எஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாமே இருக்கணும்.
பட் லைட்டு போட்டு அழகாக காமிச்சு நீ வந்து வெட்டி அந்த செதறி அடிக்கிறதெல்லாம் காமிக்கும் போது you are actually giving a wrong role model. You're celebrating violence. Okay. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாதியோட இன்சிடென்ட்ஸ் முடிஞ்சிட்டு மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கான், அதே மாதிரி ஜாலில் வெட்டியிருக்கான். எனக்கு அது எப்படி இருக்குன்னா he has taken him as a role model. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, வாட் இஸ் லவ். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் லவ்னு நினைக்கிற விஷயத்த இந்த படத்து மூலமா நான் சொல்லியிருக்கேன். as simple as that. Okay. And for people like you or youngsters, I don't know, probably I don't know whether you will speak to your parents about their love, how it was. அவங்களோட காலத்தில் எங்களுக்கெல்லாம் எங்கள் காலத்துல ஞாபகம் இருக்கு, ஒரு வாட்டி பார்த்தாலே அது பயங்கரமான ஒரு எங்களுக்கும் 90s கிட்ஸ்க்கும் ஒரு மீம்ஸ் நிறைய இருக்குங்க. So I remember, I still remember, like when those on the time engagement முடிச்சு first time when I met my husband, அதெல்லாம் வந்து those moments, no, it's something, like நெருக்கம் கூட இல்லை, it's something else, so when you go and ask your mother, she will say the same thing. அதுவும் நிறைய எங்களுக்காவது எங்கள் 2 பேருக்கும் தெரியும். You imagine, no, you don't know your husband, you don't know the family, ஆனால் தாலி கட்டி அந்த முடிச்சாச்சுன்னா you belong to that familyன்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. Then you think that your husband is everything for you. And இன்னொரு unconditional ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே பில்ட் ஆகுறது இல்லை. I don't know, I'm not glorifying that. I'm not glorifying that, but that is very amusing for me. I'm using the word amusement. Yes, Houseowner la சின்னதா வந்திருக்கும். So the relevance, yes, இருக்கு, தண்ணியோட விஷயம் இருக்கு. And another thing is, நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 20 minutes தான் யூ வில் ஆக்சுவலி முதல்லேருந்தே தண்ணி மழை எல்லாம் இருக்கு. டிசம்பர் 1, 2015 காலையில் 8 மணிலேருந்து டிசம்பர் 2, 2015 காலையில் 8 மணி வரைக்கும் தான் படம். 24 மணி நேரம் 2 பேர், ஒரு வீடு, மழை, அவ்வளோதான். இதுக்கடையில் I wanted to introduce these 2 characters to you. அப்போ இவங்க பேக்ரவுண்ட் எப்படி இருந்திருக்கு, இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எதனால இவங்களுக்குள்ள அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் நான் சொல்லணும் இல்லையா. நீங்கள் இது வரைக்கும் ஆனால் இத்தினூண்டு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணதில்லை. ஸோ ஹவ் வாஸ் இட் லைக் ஸோ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு? ஏன்னா பிகர் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்கீங்க. ஸோ சின்ன கேரக்டர்ஸ் இருக்கும்போது ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க? இல்லை, டு ஹோல்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ். எனக்கு முதல்ல ஹோல்ட் பண்ணோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுதான் தட் வாஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட். அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஒரு வீடு தான், அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டை சுற்றி தான் வரணும். ஸோ இட் ஷுடன்ட் பி போரிங் ஆல்சோ. விஷுவலி அதில் ஒரு வேரியேஷன் காமிச்சிட்டே இருக்கணும். ஓகே, அண்ட் இஃப் யூ கோ ஃபார் பிக்கர் ஹவுஸ், பிக்கர் திங்ஸ், பிக்கர் லேண்ட்ஸ்கேப், தென் that idea of being stuck inside a house will vanish. So appa andoru emotionally, subconsciously you have to convey that they are actually inside a small space. And the vishayam, and it is not a very high class house. They are upper middle class. அங்க இருக்கிறது ஒரு பொருளும், because it's a 12 hours la நடக்கிறது, 24 hours la நடக்கிறது கதை ஆனதுனால அங்க இருக்கிறது ஒவ்வொரு விஷயம் ஒரு கதை சொல்லணும். அவங்க வீட்ல இருக்கிற art direction also played a huge part. Very very huge part. In the sense, ஃபுல் படமும் ஷூட் பண்ணது ஒரிஜினலாக ஃப்ளட் வந்த வீட்டில். அங்கேயே ஒரு வைப்ஸ் இருந்தது, பிகாஸ் தட் ஹவுஸ் ஹேட் 15 feet தண்ணி. ஸோ அங்கே ஒரு வைப்ஸ் இருந்தது. ஐ ஃபீல் சம்திங் அபவுட் சம் மிரக்கிள் அபவுட் ஹவுஸ் ஓனர். ஐ டோன்ட் நோ, ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ் when I think of that. I really don't know how we executed this project. Then அங்கேருந்து கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு by the time we started puja time, pre-production liye building katta aarambichachu, because climax of 6 days had to be shot inside a house. appo adukku and veeda complete recreate panninom. Semi underground la inside a water tank.
which you probably அதுக்குள்ள ரீக்ரியேட் பண்ணி இங்க இருக்கிறது ஒரு பிகாஸ் திஸ் ஹவுஸ் இஸ் 45 years old. அங்க இருக்கிறது போல்ட், அந்த லாக்ஸ், காலிங் பெல், அங்க இருக்கிறது பிக்சர்ஸ், தென் அந்த வால்ல இருக்கிறது கிராக்ஸ், வால்ல இருக்கிறது இது everything, taps, everything had to be shifted from here to there. You know, it was a Herculean task. And 24 hours la nadakradanaala continuity was something which you had to maintain. Okay, so in the veeda katti 12 lakh liters of water every day, we made sure that not even a drop of water was wasted. We built this house inside Viji's farm. So anga irrigation ku poradhu thanniya, instead of getting it straight to the farm, we diverted it through this water tank to the farm. Recycling water message. No message. Message na படத்துக்கு போக மாட்டேங்கறாங்க. இல்ல just kidding, but yeah. அப்போ இந்த மாதிரி டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இந்த 20 minutes தான் it is going to be an edge of the seat thing which is going to really shake you. Balance 90 minutes இருக்கு இல்லையா, 90 minutesல there is so much to convey. We have conveyed so much. So even if you skip the Chennai floods part, there is so much in the film you can take back. So யார் பார்க்கறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கண்ணோட்டத்துல they have that takeaway அப்படினு சொல்றாங்க. Takeaway இருக்கும், பட் அதெல்லாம் இல்லாம love universal. அதுதான் biggest takeaway. That is what you will take away, I feel. Not even the Chennai floods matter. What you will take away is காதல். Okay. கொஞ்சம் மாறுபட்ட ஒரு question. உங்க each of the films, the one more pattern that I noticed was mental health பத்தி you have talked in various degrees, like ஒரு படம் ஃபுல்லாவே இருக்கும், ஒரு படத்துல கொஞ்சம் பிட்ஸ் மட்டும் இருக்கும். What attracts you about mental health so much? Like why do you think நீங்க அத பத்தி பேசணும் அப்படி நீங்க? Because I'm a person who has been fighting lot of mental conditions. Okay. Personally and for others. Okay. And whatever I have learned personally, I have been helping others to cope up with mental conditions. I basically feel all of us have our mood swings. All of us at some point of a time have our own ups and downs, right? So when it starts disturbing your normal life, that is when you have to take medical help. This stigma and taboo about mental illness is something which we have to get rid of. Because இப்போ வந்து stress levels are more, we don't have the joint family system, and then we have those days, even if there was suppression, there was acceptance. Now everybody wants to have individuality. Acceptance போயாச்சு. That is why there is so much of, you know, we are going through a very difficult stage where all this will it's like adolescence. We'll have questions, so we'll have struggles. Acceptance of mental health is not there. No, I'm not talking about mental health. I'm talking about the different what to say, issues. Whether it's gender equality, whether it is casteism, all those things, you know, we are going through. So mental health is a major concern. And also after this globalization, the work timings, youngsters or the sleep patterns, with the mobile phones coming in, how it is affecting your, you know, mental health, all these are something I feel is very, very important and to be discussed. Or even filmsல கூட அதை நம்ம அட்ரஸ் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்சைட் ஒன்று உண்டு. தட் இஸ் இஃப் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் த்ரூ தேட் ஹேஸ் த இன்சைட், இட் பிகம்ஸ் மச் ஈஸியர். ஐ திங்க் 50% ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் சால்வ். அது இல்லாததுனால தான் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ எனக்கு ஆரோகணத்துலேருந்து I think that is because I had severe OCD. இப்போ அப்பப்போ தலையை தூக்கும். But I know how to cope with it. I have my mood swings. I take advantage of my mood swings. இப்போ நீங்கள் மென்டல் ஹெல்த் பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன், one thing that people in this day and age, they are not able to take criticisms. The criticisms அப்படின்னு. And you had a long running show that you had, and the showல வர controversies, whatever it is, 2017 அருவி வந்ததுக்கப்புறம் the interviews that you gave and all, everything, like you had your own fair share of criticisms. அந்த criticisms நீங்கள் எடுத்துட்டீங்க, சிலதெல்லாம் வந்து you responded back in kind. ஒரு வருஷமாக அந்த ஷோ உங்கள் கையில் இல்லை. ஸோ has it been a positive influence on you and your ability to take criticism? I'm not saying you did not have it. I'm saying, has it improved you in that respect is what I would like to ask. 100%. Okay.
100%. Because I feel I face the worst, with respect to Solvathellam Unmai. Because அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்னோட சைட்லேருந்து நான் ரொம்ப சின்சியராக தான் பண்ணேன். But the format was very commercial. So for me to understand that they are not actually targeting or attacking my intentions. They're targeting the format. So avangalukkum I shouldn't be the target. The target should be the format. Adu puriyradhuke time aachu. Once I understood that, then I started realizing, yes, what they are saying, many things we can improve. So both sides and oru vishayam irukkanam. And also another thing, because I was doing a sincere job, எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போவும் இருக்கு, அப்படியே இருந்துருக்கு. If there was something, எங்கேயாவது ஒரு manipulation இருந்திருந்தா, probably I would not have faced it so boldly. Because I knew that I was 100% genuine. அதனால, and definitely it has helped me, handle criticism in a better manner. Of course, my family, my husband for that matter, like he's been giving me an unconditional, support from his side. Children also, they say, amma sollaradu sollit pottam paravailla, you know what you're doing. But for you to understand that, and in the irukravanga ella namakku positive irundha namma adha konja nera adikkanam. Ama adu varanam. I think I did fine. I did fine. Yes, there were times when ivlo react பண்ணிருக்க வேண்டாம், அதை விட்டுருக்கலாம், அந்த ரியாக்ட் பண்ணுவேன்னு நினச்சி தான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியறது. But that's okay, people make mistakes. It's fine. Is there any reason why you chose Mr. Kishore, why you chose Lovelin, why you chose the younger Kishore, everyone? Like, ஏதாவது specific reasons இருந்தா? Already did it take a long time? Very long time. Lovelin பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரை நிறைய ஆடிஷன் பண்ணோம். I wanted someone who had அந்த ஒரு ரெட்ரோ லுக். If you see her eyes, eyes வந்து அவளுக்கு அந்த பியூட்டிஃபுல்லான, அது மட்டும் இல்லை, அந்த 70s ஷர்மிளா டாகூர் எல்லாம் இப்படி அது சூட் ஆகணும், அந்த ஹேர் அது சூட் ஆகிறது ஒரு ஃபீச்சர்ஸ். ஷீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் பியூட்டி, ஷீ இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அ பியூட்டி. And I loved her skin, her color, skin color. I loved that. So that's the main reason I fell for her. I knew she was my Radha because I had a reference 70s, and there is period in this film also. That was another challenge because locations எல்லாம் வந்து we had to literally go and search for அந்த மாதிரியான ஒரு எந்த மாடர்னைசேஷனும் இல்லாத அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். So that is why we chose Lovelin. Kishore பொறுத்த வரைக்கும் somehow I liked his smile. அவன் சிரிச்சப்போ எனக்கு I knew he was my Vasudevan. So that is how. Sriranjani பயங்கரமாக பாவம் அவங்கள, she wanted to do it and she auditioned and all that. I told her, Sri, ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு because my whole team said I have to do that role. All my assistant directors or my associates, except one person. And then my cinematographer, editor, madam, நீங்க தான் மேடம் பண்ணான்னு brain wash பண்ணிட்டாங்க, இவர் இந்த பக்கம் பண்ணவே கூடாதுன்னு. ஸோ பேலன்ஸ் பண்ணி ஃபைனலி ஐ ஹேட் ஸ்ரீ அண்ட் மீ லாஸ்ட் மினிட் வர, நாளைக்கு ஷூட்டுன்னா இன்னைக்கு கூட ஐ ஹேட் ஒரு சின்ன, பிகாஸ் ஐ லவ் தட் ரோல். ஐ நோ வாட் தட் ரோல் இஸ். எனக்கு சின்ன ஒரு ஆக்டராக அதை கொடுக்கறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அது அவ்வளோ அதுவும் கிஷோர் கூட. ஐ நோ ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். Okay, so when you have a co-star like that, you perform better. So எனக்கு இஷ்டமே இருக்கல, பட் அவர் சொன்னாலே கேட்கல, வேற வழி இல்லாம கொடுத்து. But I feel Sri did a fantastic job. Many of the things she did, I would not have carried it off. I really feel she was the best choice. She was destined to do this film and she is the best for the film. கிஷோரை பொறுத்த வரைக்கும், பெரிய கிஷோரை பொறுத்த வரைக்கும் நிறைய சாய்ஸஸ் இருந்தது. சடனாக மை டாட்டர் கேம் அப் அண்ட் செட், அம்மா
Kishore uncle, he's so hot, ma. Why don't you look at him? Everybody will like him, she said. Then I told Kishore, I was worried, salary, and then there are a lot of difficulties. Angendu kootindu varanam, Chennai vandu stay ella airpad pannam and all. When he listened to the story, he said, you do, give me whatever you can. I will just do this film. That's all. And I feel, Kishore, my goodness, I don't know, somebody can எப்படி இவ்வளோ உள்வாங்கி இப்படி பண்ணார்னு எனக்கு நம்ப முடியல. ஒவ்வொரு டைமும் நான் அந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது அவரோட அந்த ஒரு சில லுக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐ கேவ் ஹிம் ரெஃபரன்ஸ், ரியல் லைஃப் ரெஃபரன்ஸ். பட் இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணுவார்னு நம்ப முடியல. அன்பிலீவபிள், ஹி இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். a fantastic job. நீங்கள் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட 2 படத்தில் வந்து நீங்கள் கே சூஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கப்புறம் ஒரு படம் மேட்லி ப்ளூஸ் இருந்தாங்க. லைக் தோஸ் ஆர் ஸ்மாலர் நேம்ஸ் கம்பேர்ட் டு சம்மன் லைக் ஜிப்ரான் இஸ் அ ஹியூஜ் நேம் இப்போது, டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த டாப் டயர். ஸோ எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, எப்படி அவர் வந்தார், நான் ஹவு மச், பிகாஸ் திஸ் ஃபிலிம் டஸ் நாட் லுக் லைக் இட் அஸ் லைக் சாங்ஸ், நீங்கள் அண்ட் யூ ஆர் நாட் அசோசியேட்டட் வித் சாங்ஸ் ஆஸ் பிரேக்கர்ஸ் அண்ட் ஆல். ஸோ எப்படி திஸ் ஹோல் திங் ஒர்க்? Actually, எனக்கு சாங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. When I spoke to Gibran, I wanted him to do only the background score. பட் முதல்ல நீங்கள் பேசுனீங்க அவர்கிட்ட, அவர் தான் வேணும். ஆமாம், முதல்ல திஸ் வாஸ் ஸ்போக்கன் டு ஹிம். பிகாஸ் நம்ம மே 2019 தான் அந்த படம் ஸ்டார்ட் பண்ணறதா இருந்தது. அப்போ தான் இட் வாஸ் நாட் சப்போஸ் டு பி டன் இன் 2018 பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். அந்த ப்ராஜெக்ட் புஷ் ஆகிட்டு இது நான் பண்ணினேன். அப்போது he got very excited with this thing. He said, I will do it. Outright, across the table, he told me, I'll do it. But I didn't want songs. But for him to sell the rights, he needs songs. அதனால songs வந்தது. பட் இதில் ஒரு சாங் இருக்குது, ஒரு டான்ஸ் சாங், which is my favorite portion in the film. அதுக்கு I wanted someone really good, you know. So Benny Dayal has rendered that song. Maybe when you watch the movie, you'll love that portion. இப்போதைக்கு வந்து அது நமக்கு தெரியாது. ஸோ அப்போது ஜிப்ரான் உள்ளே வந்தப்போ எனக்கு வந்து ஜிப்ரானை நம்ம பிக் நேம் அப்படியெல்லாம் பார்க்கல. ஐ டென்ட் see all that. For me, it was Vagai Chudava. Okay. Because I wanted to work with Gibran and Arohanam. That was the time Vagai Chudava had come. But unfortunately, he was not available. And fortunately, K came in. I think K did a fantastic job. He did a fantastic. Very underrated music director. Now I've always felt. Now he has done 2 films. He's amazing. I miss him actually. I missed him in this thing. But Gibran did a fantastic job. Gibran in the project pannaradu varakum 100% he was there. You know, every time I call, he'll be available. We met so many times. We discussed. And I'm a romba control freak, to tell you very frankly, because I want things according to my like. இந்த இன்டர்வியூல நீங்க வந்து சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர், ஐ திங்க் அந்த பேட்டர்ன் வந்துருச்சு, மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான். So I want this, I won't compromise adla, because it's my film, as simple as that. But it doesn't mean that I don't respect the technicians, this thing. But then you can't just make me compromise on something. கொடுத்தானே நீ வராத நானும் அவ்வளவுதான். அது ரொம்ப கிளியர் தான். And he gave his best. But அதுக்கப்புறம் he disappeared because he is busy with other project. இப்போ ஒன்றும் ப்ரொமோஷனுக்குன்னு ஆளே பிடிக்க முடியல, because he is doing a 200 crore project. For me, that was not the this one attraction. For me, Gibran as a musician, as a composer, that was my attraction. And Tapasை பற்றி சொல்லி ஆகணும். தபஸ் நாயக் தபஸ் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட நாலேஜ் ஆஃப் ஃபிலிம்ஸ், அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த மீடியம் இஸ் அமேசிங். ஸோ ஃபார் மீ இட்ஸ் லைக், I take a lot of things. I look up to him for, reviews, and his comments are very, very important for me. So, Tapas in the படத்துக்கு sound design பண்ணது, I'm really excited about it. And all these technicians, I have to tell you this, all the technicians, all the artists took very, very less salary. Not because it's a small budget film, it's a big budget film. But all of them took very less salary. Kishore எல்லாம் வந்து ஹோட்டலில் கூட ஸ்டே பண்ணல சொன்னேன் இல்லையா. நாங்கள் எல்லாருமே யாருமே கேரவன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அசிஸ்டன்ஸ் கிடையாது. நான் கூட அசிஸ்டன்ஸ் இல்லாமல் தான் இருந்தேன். பிகாஸ் என்னோட ஃபோனை பிடிச்சிக்கிறது கூட ஆள் கிடையாது. We did everything, all of us did all the work. Small crew, big budget.
big budget, all the money was pumped into production. So please don't say it's a small budget film. It's not. It's a big budget film, but budgets used for the right things. That's a point. Please underline that. What a great way to end this interview. Thank you so much. Thank you so much for your time.